ஹாய் எவ்ரிவான். எக்ஸிட் போல் பார்த்து எல்லாரும் பயங்கரமாக பதட்டம் அடைஞ்சிருப்பீங்க. ஐயோ, மறுபடியும் திமுகவோட ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே, 5 எக்ஸிட் போலில் 3 எக்ஸிட் போல் திமுக ஆட்சி வந்து மெஜாரிட்டியாக ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை இது உண்மையாயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த கொடுங்கோல் ஆட்சி தொடருமே. ஆல்ரெடி விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி போச்சு, வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை, எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், கஞ்சா புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒஸ்டான ஆட்சியாக இருக்குது. இவங்களை எப்படியாவது ஒழிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம 82% மேலே ஓட்டு போட்டோமே. தட்ஸ் வேர் த கேட்சஸ். 82% மேலே வாக்குப்பதிவாயிருக்கு. ஓகேங்களா? அப்படி அது மட்டும் இல்லாமல் திமுக ஓட்டு கேட்டு போன இடங்களெல்லாம் அவங்கள உள்ள வரக்கூடாதுன்னு அமைச்சர் ஐ பெரியசாமி கொண்டு துரத்தி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக காரங்களே நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடல, உங்கள் தண்ணி டேங்க் உடைக்கிறேன்னு தண்ணி டேங்க் உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடாத தொகுதிகள் எல்லாம் போய் பிரச்சனை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திமுகவோட சொம்புல அண்டா அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சுயமரியாதை வெட்கம் எதுவுமே இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆள். ஐடி இன்ஜினியர்ஸ், நீங்கள்லாம் திமுக ஓட்டு போடல, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு திமுக போட்ட பிச்சை, நீ யார்கிட்ட வேணா பிச்சை எடு, நீ திமுகவோட அண்டான்னு சொல்லிக்கோ, சொம்புன்னு சொல்லிக்கோ, காலில் விழுவேன்னு சொல்லிக்கோ, எதுக்குடா மற்றவனுங்களை அசிங்கப்படுத்துற? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி ஐடி கம்பெனி கடந்த ஒரு 4 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 13 ப்ராடக்ட் கம்பெனிஸ் வெறும் பெருங்குடி சர்க்கிள்லேருந்து மட்டும் தமிழ்நாட்டில் சென்னையில் பெருங்குடி சர்க்கிளில் மட்டும் 13 ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஹைதராபாத்துக்கு போயிட்டா, குர்கானுக்கு போயிட்டா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு திமுக அரசியல் பெண்மணி, திமுக அரசியல் வாரிசு பெண்மணி, எங்கள் டீமில் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் நீங்கள் இந்த கேப் டிரைவர் அலோகேஷனு, இந்த ஃபுட் ஸ்டால் அலோகேஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அதையும் ஒழுங்காக செய்யாமல் 10 மணிக்கு கேப் எடுக்கணும்னா 10:15 வருவார் கோஆர்டினேட்டர், ஏன்னா திமுக ஆள். ஸோ அவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணி எங்களால் இங்கே பிஸ்னஸே பண்ண முடியாது, ஏகப்பட்ட கம்பெனி வேறு ஸ்டேட்டுக்கு போயாச்சு, வேலை வாய்ப்பும் போச்சு, போதா குறைக்கு விரக்தியில் வந்து இப்போ கூலிப்படைகளாக மாறிட்டு வராங்க இளைஞர்கள்லாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தொடரப்போகுதா அப்படின்ற பயம் உங்களுக்குலாம் இருக்குன்னா இப்போ சொல்கிற எக்ஸிட் போல் எல்லாமே பொய். சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஆல்ரெடி சில ரீசன் சொல்லிட்டேன். 82% வாக்குப்பதிவு மக்களுக்கு திமுக மேலே அப்படி ஒரு கோவத்தை எலெக்ஷனில் கேன்வாஸ் பண்ணும்போதே அவங்க வெளிப்படுத்தினாங்க. அப்போ இந்த போலிங்லாம் என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். 2-3 பாசிபிலிட்டிஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு நம்பர்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் இந்த ஓவர் எமோஷன்ஸ் அப்சஷன்லாம் தள்ளி வச்சுட்டு தார்மீக அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த எக்ஸிட் போல ஈஸியாக நம்ம ஃபேக் பண்ணிட முடியும். எப்படி ஃபேக் பண்ணிட முடியும்? திமுகவின் கொத்தடிமைகள்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஓட்டு போடவங்களை போய் அடிச்சுட்டு வாங்க கூட அடிச்சுட்டு வருவாங்க. அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களே கூட அடிச்சுட்டு வாங்க கூட அடிச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு கொத்தடிமைகள் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இந்த கொத்தடிமைகள் குரூப். அவங்க எல்லாரையுமே எலெக்ஷன் முடிச்சு நீ ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் சும்மாவே நீ அங்கே போயிட்டு நம்மதில் ஒரு 80%, அதாவது திமுக கொத்தடிமைகளில் ஒரு 80% பேர் திமுக ஓட்டு போகிறேன்னு சொல்லுங்கள். மீதி 20% பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா குழந்தை கேட்டுச்சுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க ஏன்னா குழந்தை ஆசைப்பட்டுச்சுங்க அப்படின்னு. விஜய் நல்லா பண்ணுவாருன்றதுக்காக சொல்லாத, குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணால் உண்மையிலேயே எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க கிட்ட கூட அந்த நம்பர்ஸ் தான் வரும். ஏன்னா ஓட்டு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக ஓட்டு போடுறோம் எவனும் ஒரு கேமரா கிட்டே ஒரு மைக் கிட்டே போய் நாங்கள் அதிமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு ரேண்டம் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் இந்த தொகுதியில் வாக்களித்துள்ளீர்கள், நம்ம வாக்களிச்சோமா இல்லைன்னு கூட தெரியாது, நீங்கள் இந்த தொகுதியில் வாக்களித்துள்ளீர்கள், நீங்கள் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? இந்த 5 ஆப்ஷன்களில் தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அன்னோன் நம்பர்னு எத்தனையோ பேர் டிஸ்கனெக்டும் பண்ணியிருப்பான். ஸோ ஒரு ப்ராப்பரான நான் ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ட்டோட திமுகன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொத்தடிமையை தவிர இந்த ஒரு போலிங்கை எத்தனையோ பேர் அட்டனே பண்ணியிருக்க மாட்டாங்க எக்ஸிட் போல்ஸை. ஓகேங்களா? ஸோ அப்படியே எக்ஸிட் போல் ப்ராப்பராக நடந்தால் கூட அந்த எக்ஸிட் போலில் போய் ஆன்சர் சொல்கிறது ஒரு திமுக கட்சிக்காரனாவோ இல்லைனா ஒரு தாவேகா தொண்டனாவோ தான் இருப்பானே தவிர அதிமுக என்டிஏ தொண்டர்கள் கிட்டே என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க எலெக்ஷன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க, எக்ஸிட் போல்லாம் போக மாட்டாங்க. தேர் லிட்டில் ஷை. ஓகேங்களா? அவங்களுக்கு கட்சி வேலை செய்ய தெரியும், பட் சோஷியல் மீடியாவில் ஒரு ஹைப் கொடுக்கணுங்கிறதுக்காகவே சும்மாவே எக்ஸிட் போல போய் ஆன்சர் பண்ணுறதை பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸிட் போல் ஒழுங்காக எடுத்திருப்பாங்கன்ற ஒரு அசம்ஷனில் பார்த்தா கூட அதில் கொடுக்கப்பட்ட ஆன்சர் எல்லாமே ஒரு குக்கடப் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் 80% திமுக காரங்க வந்து நான் திமுக ஓட்டு போடுறேங்கிறோம், 20% திமுக காரங்க எக்ஸிட் போலில் சும்மாவே திமுக தான் ஓட்டு போட்டுருப்பான், பட் எக்ஸிட் போலில் சும்மாவே என் குழந்தை ஆசைப்பட்டுச்சின்னு நான் வந்து குழந்தை ஆசைப்பட்டுச்சின்னு நான் வந்து தாவேகா விஜய் கட்சி ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே. ஒரு திமுக காரன் நான் தாவேகாக்கு ஓட்டு போடுறேன்னு எதுக்கு சார் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான். இப்போது
தாவேக்காக்கு பிடிச்சி ஓட்டு போடுறேன்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டா தாவேக்காவே ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் வரும். ஆனால் தாவேக்காக்கு குழந்தை சொன்னான்னு ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஒரு 20 பேர் சொன்னாங்கன்னா, ஐயையோ திமுகக்கு எதிரான ஓட்டெல்லாம் வந்து தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் பிரிஞ்சிருச்சு, அப்போ டிஎம்கே தான் திருப்பி ஜெயிப்பான்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் இப்படி ஒரு கிமிக்கை கிரியேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஒரு சில எக்ஸிட் போல்ஸ்லாம் பச்சை பொய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பச்சை பொய்னா அப்படி ஒரு பொய். அதாவது அதர்ஸ் அப்படிங்கிறது 2 to 6ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் ஆல்ரெடி 4 முனை போட்டி, நாதாக்காவையும் சேர்த்தா. இதில் அதர்ஸுங்கிறது அந்த 2 to 6 யார் வாங்குவாங்க? நாம் தமிழர் கட்சி வாங்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தே டிட் அ கிரேட் ஜாப். அப்படியே தே டிட் அ கிரேட் ஜாப்னாலும் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இடம் கிடைக்கும். அந்த 2 இடம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண்மணி கேண்டிடேட்டாக இருந்தாங்க. மேபி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னே கூட வச்சுக்கோங்க. பட் இவங்க சொல்கிற அந்த 6 வரைக்கும் போகிறதுக்கான நம்பர் எங்கே பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ சும்மாவே கொலேஜ் பண்ணி போட்டுட்டு இதுதான் நம்பர்னு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போல் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் விஜய் அவர்களுடைய கட்சி 98லேருந்து 106 இடங்கள் ஜெயிக்கும். 96 இடங்கள், விஜய் அவர்களுடைய கட்சி 98லேருந்து 106 இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு போல் கூட உண்டு. நியாயம் வேணாமா? வித்தியாசமாக ஏதாவது சொல்லணும்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவீங்களா? அவர் ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா, ஒரு அதிமுக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நானும் ஒரு சப்போர்ட்டாக உனக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பார்ட்டியாக ஒரு 2 to 6 சீட்லேருந்து வாங்குவாருன்னு சொன்னால் கூட அதில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் 98லேருந்து 102 வரைக்கும் விஜயே வாங்குவாருன்றது தாவேக்கால இருக்கிறவங்க ஜாலியாக சொல்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய போல்ஸ் வந்து குக்டப் போல்ஸாக இருக்குது. ஒரு ரிலையபிள் போலிங் சர்வே தமிழ்நாட்டில் ப்ராப்பராக இவங்க சொன்னால் நடக்கும்டா அப்படின்னு சொல்லக்கூடியது சாணக்கியா, ரங்கராஜ் பாண்டே அவர்களோட சாணக்கியா. ஆனால் சாணக்கியா நியூஸ், சாணக்கியா டுடே அப்படின்லாம் சிலது வந்திருக்கு, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த சாணக்கியா டிவின்ற ரங்கராஜ் பாண்டே அவர்களோடது எக்ஸிட் போலே அவங்க பண்ணல. இந்த மாதிரி ப்ராப்பர் போலிங் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் எக்ஸிட் போல் பண்ணலை. அதனால் இதை நினச்சி நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நவ் கம்மிங் டு த பாயிண்ட். ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் உண்மையாக இருந்தால் முழுக்க தாவேக்காக்கு ஓட்டு போட்ட நீங்கள் தான் காரணம். திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதுக்கு 100% தாவேக்காவோட வாக்காளர்கள் தான் காரணம். ஏன்னா அர்த்தமே இல்லாமல் 2 கட்சி வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு குரூப்பு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் என் புள்ள சொல்லிட்டா, என் பேரன் சொல்லிட்டா, அதனால ஓட்டு போடுறேன். இப்படி ஓட்டோட வேல்யூ என்னன்னே தெரியாத இந்த 3 குரூப்னால தான் இன்னைக்கு திமுக ஜெயிக்கலாம். ஒருவேளை எக்ஸிட் போல் உண்மையாக இருந்தா. ஏன்னா நீங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து தாவேக்காவும் ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. ஒரு மாற்றம் வேணும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம என்ன அம்பானி அதானியா ஒரு பெரிய கம்பெனி நடத்தி அதில் எம்ப்ளாயி ஒருத்தருக்கு விஷயம் இல்லைனாலும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிறதுக்கு, இல்லை ரெட் ஜெயின் மாதிரி ஒரு மூவி மேக்கர்ஸா நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இந்த படம் நல்லா வரலன்னா என்ன பரவாயில்ல, அடுத்த படத்தில் நம்ம போட்ட படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. வாழ்க்கைமா அடுத்த 5 வருஷம் ஆட்சி. இப்போ திமுக மட்டும் மறுபடியும் ஆட்சி வந்தால் இன்னும் எவ்வளோ ஒஸ்டாகும் உங்களுக்குலாம் தெரியுமில்ல? அப்போ முதல்ல அவங்கள ஒழிச்சு கட்டிட்டு அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தேவைக்காக தாராளமாக ஓட்டு போட்டுருக்கலாம். உண்மையிலே எலெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்? அதிமுக ஓட்டர்ஸும் என்டிஏ ஓட்டர்ஸும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்பிளிட்டாக வரமாட்டாங்க. திமுக ஓட்டர்ஸ் கொத்தடிவீங்க. எப்படி இருந்தாலும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் எத்தனை பெண்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அங்கேயே தான் நிற்பாங்க. நாளைக்கு ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் வண்டி ஓட்டுன்னு வந்தால் அவன் ஓட்டிட்டு வந்து இடித்து சாவர ஒருத்தன், அவன் ஓட்டிட்டு வந்து இடித்து காயத்துக்குள்ளார ஒருத்தன் திமுக காரனாக கூட இருக்கலாம்ல. ஒரு கஞ்சா அடிச்சுட்டு காரை வேகமாக ஓட்டுறவன் இவர் திமுக ஓட்டுறா, இவர் இடிக்காதரான்னு யோசிப்பானா? இது எதையுமே யோசிக்காத கொத்தடிமைகள் கூட்டம் அப்படியே தான் இருக்க போகுது. அதிமுகவும் பாஜகவும் தான் ஆட்சி அமைக்க முடியும் திமுகவை எதிர்த்து. தாவேக்கெல்லாம் இப்போதான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி உள்ள கூட்டம் ஒரு பக்கம். இவங்க ஓட்டு ஸ்பிளிட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நேராக தாவேக்காவை ஒரே எலெக்ஷனில் வரணும்னா இது என்ன முதல்வன் படமா? ஸோ இப்படி மெச்சூரிட்டி இல்லாமல், ஓட்டோட வேல்யூ தெரியாமல் தாவேக்காக்கு தன்னுடைய ஓட்டை போட்ட நீங்கள் தான் திமுக ஒருவேளை திருப்பி ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு முழு முதல் காரணம். இதை நான் இப்போ சொல்லலை, தாவேக்கா கட்சின்னு ஒன்று அவர் அறிவிக்கும் போதே நான் சொன்னேன். இதைத்தான் கமலஹாசன் வச்சு 2021 பண்ணாங்க. அவர் நல்ல திமுக எதிரான ஓட்டெல்லாம் பெருசு திமுக ஜெயிக்க வச்சுட்டு இப்போ ஜோதியில் போய் ஐக்கியமாயிட்டாரு, டார்ச்சில் இட்டு சூரியனில் போய் ஐக்கியமாயிடுச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதே தப்பு பண்ணீங்க. கேட்டால் விஜய் ஒன்றும் கமலஹாசனை போல் இல்லை, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ ஓட் ஸ்பிளிட்டு யாருக்கு சாதகமாக இருக்குது? மெச்சூர்டாக ஓட் பண்ணல, ஓட்டிங்கோட வேல்யூ தரல. உங்களுக்கு தான் ராமா இருந்தாலும் ராவணா இருந்தாலும் எனக்கு ஒரு கவலை இல்லையா? அப்புறம் எதுக்கு 82% வந்து வாக்கு போட்டீங்க? திமுக ஒழிக்கணும் தானே. அந்த திமுக ஒழிக்கணும்னா யூனிஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு பெரிய பவர் கொடுத்துருக்கணும்ல, கொடுக்காம ஸ்பிளிட் பண்ணி விட்டீங்க. இப்போ திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போல் சொல்லுது. பட் கன்க்ளூஷன், எக்ஸிட் போல்கள் பொய்யானவை. கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், மேபி வித் விஜய் சப்போர்ட், டிவிகேவோட சில எம்எல்ஏக்களோட சப்போர்ட்டோட
அதிமுக ஆட்சி அமையும், இல்லைனா அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக அமையும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் கணிப்பு. எக்ஸிட் போல்ஸ் உண்மையை சொல்லவில்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எக்ஸிட் போல்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் ஜேவிசி அப்படிங்கிற இவங்க தான் ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன். இவங்க நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.